21 அத்தியாயத்துல 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற ரப்புகள் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நிர்வாகம் மட்டும் நாம் பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சீர்கேடு ஆயிருக்கும். இன்னைக்கு இங்க பூமியில என்ன சீர்கேடு? இந்த பூமியுடைய சீர்கேடு ஒழுங்கமைப்பு ஏன் சீர்கேடு கெட்டது? அல்லாஹ் ரப் இல்லைங்க. இங்க யாருடைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது? இங்க பாத்தீங்கன்னா இந்த மேற்கத்திய அந்த ரோமர்களுடைய அந்த வேல்யூஸ் இருக்கு பாருங்க, எக்கனாமிக்கல் வேல்யூஸ், பொலிட்டிக்கல் வேல்யூஸ், சோசியல் தாட்ஸ், இது எல்லாமே மேற்கத்தியத்திலிருந்து நமக்கு புகட்டப்படுது. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, கடவுள்னு ஒண்ணு இல்ல, பாவம்னே ஒண்ணு இல்ல, விபச்சாரம்னே ஒண்ணு இல்ல, தப்புன்னே ஒண்ணு இல்ல. எந்த அளவுக்கு சகோதரர்கள் கூட விபச்சாரம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சகோதர சகோதரிகள் கூட எவ்வளவு கேடு கெட்ட ஒரு சிவிலைசேஷன் இவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோடைய மூலம் எங்க இருந்து வந்து எல்லாம் அங்க இருந்தா வருது. அப்போ இந்த ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து இன்னைக்கு ஃபசாத் பூமியில மிகப்பெரிய லெவல்ல டாமினேட் ஆயிடுச்சு. 48 வகையான பாலினங்கள் இருக்கா மனிதர்கள். 2 தான் இப்ப ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுலயும் அவங்க பிளஸ் போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஆணு பெண்ணு. இவங்க மீதி இன்னொரு 46 அப்புறம் பிளஸ் வச்சிருக்காங்க. இன்னும் ஆட் ஆகும், இன்னும் நாங்க ஆட் பண்ணுவோம். அப்போ அதுல எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இன்னைக்கு ஒழுங்கமைப்பு குலைஞ்சு மனித குலம் வளர்ச்சியை நோக்கி போறதை விட்டுட்டு வீழ்ச்சிக்கு போய் எல்லா பக்கமும் மனித தட்டுப்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் கிடையாது. அது இல்லாம ஒரு பக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஃபசாத் எடுத்துங்க, உலகம் பூரா எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செல்வந்தர் ஆயிட்டே போட்டு. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது பாத்தீங்கன்னா ஒழுங்கமைப்பு கொலாப்ஸ் ஆயிரும். என்ன என்னுடைய பிளானிங், என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய எவ்வளவு கஷ்டமான வேலை, அது எவ்வளவு அழகா பண்ணியிருக்கேன். அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அல்லாஹ்வுடைய அந்த வேல்யூஸின் அடிப்படையில் இங்க உருவாக்கப்பட்ட, இந்த பூமியில் உருவாக்கப்பட்டா அதே மாதிரி இருக்கும். கருப்பருக்கும் வெள்ளைக்கும் மோதல் இருக்காது. எப்படி சூரியனும் சந்திரனும் மோதிக்கலையோ, எப்படி மற்ற விண்கர்கள் மற்ற நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று மோதிக்கலையோ, ஏழை பணக்காரனோட மோத மாட்டான், பணக்காரன் ஏழையோட மோத மாட்டான், முதலாளி தொழிலாளியோட மோத மாட்டான், தொழிலாளி முதலாளியோட மோத மாட்டான், கணவனோட மனைவி மோத மாட்டான், மனைவியோட புருஷன் மோத மாட்டான், தாயோட பையன் மோத மாட்டான், பையனோட பெற்றோர் மோத மாட்டாங்க. என்ன பூமியில அமைதி இருக்கும். அதான் ஹதீஸ்கள்ல வரும், அது சொல்லுவாங்க, பாம்பும் கீரியும் நண்பர்கள் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அமைதி நிலவும். மொத்த பூமி திருட்டு பயம் இருக்காது. என்ன அந்த எந்த பயமும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இந்த நிர்வாகம் சிறந்தது. அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய நிர்வாகத்துக்கு நான் உங்களுக்கு சாம்பிளும் காமிச்சிட்டேன். அதுவும் இல்லாம சரி அந்த நிர்வாகம் வேற இந்த நிர்வாகம் வேற நினைக்கிறீங்களா? ஒரு ரசூலையும் அனுப்பி அவரையும் வச்சு வெறும் ஹியூமனை வச்சே நான் பண்ணி காமிச்சிட்டேன்.